ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். மத்தேயு 7:12. ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகின்றவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறை வாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. என் தந்தையின் ஆசை பெற்றவர்களே, உங்களுக்கு சமாதானமும் நலமும் உண்டாவதாக. ஆரம்பத்திலே நான் கூறியிருந்தேன், திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ அழிக்க வரவில்லை, அவற்றை நிறைவேற்றவே வந்தேன் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, ஒரு வகையில் இப்படியாகத்தான் நான் திருச்சட்டத்தை நிறைவாக்குகளையும் அழிக்காதபடி நிறைவேற்றினேன். அதில் ஒரு வழிதான், பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையே நீங்கள் பிறருக்கு செய்யுங்கள். பிறர் உங்களுக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையே நீங்கள் பிறருக்கு செய்கின்ற பொழுது திருச்சட்டமும் இறைவாக்குகளும் அங்கே நிறைவேறுகிறது. ஆம் என் பிரியமான பிள்ளைகளே, மற்றவர்கள் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புவோம், உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புவோம், அன்பு செய்ய வேண்டும் என்று விரும்புவோம், மன்னிக்க வேண்டும் என்று விரும்புவோம், இரக்கம் காட்ட வேண்டும் என்று விரும்புவோம், நல்வழி காட்ட வேண்டும் என்று விரும்புவோம், அரவணைக்க வேண்டும் என்று விரும்புவோம். இப்படியாக நமக்கு எல்லாமே நன்மையாக இருக்க வேண்டும் என்று விரும்புவோம். அப்படிப்பட்டதெல்லாம் மற்றவர்கள் நமக்கு செய்ய வேண்டுமே என்ற ஒரு ஆதங்கம் உங்களுக்குள் இருக்கும் பிரியமானே. அதே போல பிறர் என்னெல்லாம் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையே நீங்கள் பிறருக்கும் செய்கின்ற பிள்ளைகளாய் மாறுகின்ற பொழுது திருச்சட்டத்தையும் இறைவாக்குகளையும் நிறைவேற்றுகின்ற அந்த பணியில், அந்த வழியில், அந்த வாழ்வில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். அப்படிப்பட்ட மக்களாய் வாழ உங்களை கடவுளுக்கு ஒப்புக் கொடுங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக.